ஒரு காலம். அசுரர்களின் ஆட்சி. 3 உலகங்களையும் நடுங்க வைத்த காலம். தேவர்கள் சக்தி இழந்து கைகூப்பி நின்றபோது அவர்கள் ஒரே ஒரு பெயரை சொன்னார்கள், முருகா. அந்த அழைப்பைக் கேட்டாள் அம்மை பார்வதி. தன் சக்தியை ஒரே ஒளியாக திரட்டி ஒரு ஆயுதமாக உருவாக்கினாள். அதுவே வேல். ஆனால் அது சாதாரண ஆயுதமல்ல. வேலின் கூர்மை அறிவு, வேலின் நீளம் தைரியம், வேலின் ஒளி ஞானம். அம்மை அந்த வேலை கையில் எடுத்துக்கொண்டு சொன்னாள், இது உடலை குத்துவதற்காக அல்ல, அஞ்ஞானத்தை அழிப்பதற்காக. அந்த வேலை முருகனின் கரங்களில் வைத்தாள். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. முருகன் சிரித்தார். அந்த சிரிப்பிலேயே அசுரர்களின் அகங்காரம் நடுங்கியது. சூரபத்மன் யுத்தம் வந்தபோது முருகன் வேலை வீசவில்லை, நேராகப் பார்த்தார். ஏனென்றால் வேல் வெளியில் இல்லை, முருகனின் ஞானத்தில் இருந்தது. அசுரன் வீழ்ந்தான். அவனுக்குள்ளிருந்த தீமையே முதலில் அழிந்தது. அதனால்தான் முருகனின் வேல் அழிப்பதற்கான ஆயுதமல்ல, அறியாமையை கிழிக்கும் ஞானம். இன்றும் நாம் வேலுக்கு முன் தலைவணங்கும் போது அது சொல்லும் செய்தி ஒன்றே, உன் அகங்காரத்தை விடு, உன் பயத்தை கிழி, உன் உள்ளே இருக்கும் முருகனை எழுப்பு. ஓம் சரவணபவா.